பா சொல்றா. நான் உன்கிட்ட ஒரு சீக்ரெட் சொல்லணும். என்ன சீக்ரெட்? அது ஒன்றும் இல்லை, முன்னாடி ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருந்தேன், அதுதான் சொல்லலான்னு சொல்லிட்டு. ஏன் இத்தனை நாள் என்கிட்ட சொல்லவே இல்லை? அது அப்படிதான், அதான் இப்போ வந்து சொல்கிறேன்ல, விடு விடு. வேற யாரும் சொல்லல, நானாக தான் சொல்கிறேன். சரி சரியா? நாங்கள் ஒன்றா டியூஷன் போனோம், இல்லை ஒன்றா டீ கடையில் வடை சாப்பிட்டோம், இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. நம்ம வந்து இப்போ கல்யாணம் ஆயிடுச்சுல, அதனால திறந்த புத்தகமாக இருக்கணும்னு நினச்சி நான் சொல்கிறேன். சரி சரி, தப்பு இல்லைடா. நான் எப்பயுமே உங்ககிட்ட ஃப்ரெண்ட்லியாக இருப்பேன். நீ எல்லாமே என்கிட்ட ஷேர் பண்ணலாம். இவ்வளோ நாள் ஏன் சொல்லனே தெரியல. ஏன்னா நான் அந்த அளவுக்கு உங்ககிட்ட பழகலை. எவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கேன். ஓகேவா? நான் இதில் மனசெல்லாம் வச்சுக்கிட்டு சொல்லி காட்டுறாள்ல நாளாக கிடையாது. என்ன சரியா? எதுனாலும் நீ வந்து நல்லா ஷேர் பண்ணலாம். ஓகேவா? நானும் உங்ககிட்ட எல்லாமே சொல்லுவேன். நீயும் என்கிட்ட வந்து எல்லாமே சொல்லலாம். சரியா? சும்மா சும்மா சும்மா. என்னது? எப்போ இருந்து லவ் பண்ணுறீங்க? ஸ்கூல் படிக்கும்போது. ஸ்கூல் படிக்கும்போதுலேருந்து லவ் பண்ணுற. ஓகே, அடுத்து? அது டீ கடைக்கு போயிட்டு வருவீங்க. காதலில் விழுந்தேன் படத்துக்கு போயிருக்கோம். காதலில் விழுந்தேன் படத்துக்கா? சரி சரி சரி, அந்த படத்துக்கு போய் தான் காதலில் விழுந்துருக்குறீங்க. சரி சரி சரி. அதெல்லாம் பண்ணியிருக்கீங்க. சரி சரி சரி. அவ்வளோதானா? அவ்வளோதானா? இப்போதைக்கு இதெல்லாம் எழுதி வைக்கிறதுன்னு தெரியலையே. அது ஒன்றும் இல்லை, நான் எல்லாத்தையும் மறந்து போயிடுவேன், ஞாபகம்லாம் இருக்காது. இந்த மாதிரி ஒன்று இல்லை, எழுதி நம்ம அப்படியே தூக்கி போட்டோம்னா நம்ம மனசுல எதுவுமே இருக்காது. ஓகேவா? அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. போ போ போ, இன்னும் எல்லாம் சொல்லணும். சரியா? இதை எடுத்து மனப்பாடம் பண்ணிட்டு இருக்க? இல்லடா, நீ சொன்னதெல்லாம் ஏதாவது மறந்துட்டேன்னா அப்போ நல்லா இருக்கு. அதில் எல்லாமே நம்மளோட ஆனிவர்சரியிலேருந்து எல்லாமே நான் ஞாபகம் வச்சுக்கிறேன். அது மாதிரி இதையும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும்ல, அதனால மெமரி பண்ணேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா? இப்போதைக்கு நீ வெளியே போயிட்டு வந்தோடனே கோபமா இருக்க? நான் ஏன் கோபமா இருக்கேன்னு உனக்கு தெரியாதா? இது பழைய சண்டை திருப்பி எதுக்கு ஆரம்பிக்கிற? ரோட்ல வந்தமா, வண்டியில கூட்டிட்டு வந்தியா, வர வழியில் எத்தனை கடை வந்துச்சு. இளநீ கடை வந்துச்சு, சரி ஓகே இளநீ வாங்கி தருவேன்னு நினைச்சேன். அடுத்து ஜூஸ் கடை வந்துச்சு, ஜூஸ் வாங்கி தருவேன்னு நினைச்சேன். அடுத்து டீ கடை வந்துச்சு, சரி தம்மடிக்கிறதா நிறுத்துவான், அங்கே போய் வந்து பஜ்ஜி சொஜ்ஜின்னு சாப்பிடலாம்னு நினைச்சேன். அங்கேயும் நிறுத்தலை. அடுத்து ஹோட்டல் வந்துச்சு, நிறுத்தலை. பானிபூரி கடை வந்துச்சு, நிறுத்தலை. எதுவுமே நிறுத்தலை. உனக்கா தோணாதா நிறுத்தணும்னு? நிறுத்துன்னு சொல்லி தான் நான் நிறுத்திருப்பேன். இல்லடி, நான் சொல்ல மாட்டேன். உனக்கா தோணுதான்னு பார்ப்பேன். நான் வர வழியில ரோட்ல வரிசையா என்னென்ன வருதுன்னு செக் பண்ணிக்கிட்டே வருவேன். செக் பண்ணிக்கிட்டே வருவேன். உனக்கு அக்கறை இருக்கா, நீயா நிறுத்துறியான்னு நான் பார்த்துக்கிட்டே வருவேன். ஆனா நீ நிறுத்தவே இல்லையே. உனக்கா தோணணும் நாரேனு? தோணலையே. அதான் உனக்கு தோணாது. உனக்கு என்னத்துக்கு தோணுது? கல்யாணம் ஆகி கூட்டிட்டு வந்துட்டோம், ஒரு வேலைக்காரி கொண்டு வந்து வீட்டுல வச்சுட்டோம், எல்லா வேலையும் பண்ணி கொடுப்பா. என்னத்துக்கு உனக்கு தோண போகுது? இந்த அம்மிக்கல் எல்லாம் இருக்கு பாரு, அது மாதிரி நான் இந்த வீட்டுல இருக்கணும். உன்கிட்ட எதுவுமே எதிர்பார்க்க கூடாது. அப்படிதானே? சரி, எதிர்பார்க்கல. இனிமேல் உங்க கூட வெளியும் வரல. சரியா? நீ மட்டும் தனியா போனா எல்லா கடையிலையும் வாங்கி தின்ட்டே வருவ. என்னை கூட்டு போனா மட்டும் அப்படியே காசு செலவாயிருமா? பாத்துக்கலாம். உண்மையாவே எனக்கு தோணலையே, என்ன பண்ணுவேன்? இந்தா ஏண்டி எப்ப பாரு என் ஃப்ரெண்ட்ஸை வச்சே கோச்சுக்கிற? என்ன உன் ஃப்ரெண்ட்ஸை வச்சு கோச்சுக்காம யாரை வச்சு கோச்சுக்கிறது? எனக்கு சக்காலத்தி பிரச்சனை எல்லாம் இல்லை. என்ன சக்காலத்தன் பிரச்சனை தான் இருக்கு. ஏண்டா உன் ஃப்ரெண்டு இன்னொரு ஃப்ரெண்டை கூட்டிட்டு போனா கோச்சுக்கிட்டா ஒரு நியாயம் இருக்கு. என்னையும் கூட்டிட்டு போறதுக்குலாம் அவன் கோச்சுக்கிறான். அதையும் நீ கேட்டுட்டு என்னைய விட்டுட்டு அவனை கூட்டிட்டு போற. இதெல்லாம் எந்த ஊர்ல நடக்கும் சொல்லு? சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டடி. சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டுனா அவன் வந்து வாலிப நண்பர். நான் வந்து இப்ப வந்தவ தானே. என் மேல எல்லாம் உனக்கு அக்கறை கிடையாது, ஒன்றும் கிடையாது. அப்ப வந்து ப்ரையாரிட்டி வந்து நீ அவனுக்கு தான் கொடுக்குற. என்னைய விட அவன் தான் உனக்கு இம்பார்ட்டன்ட். அப்படி அவன் இம்பார்ட்டன்டா இருந்தா அவனே நீ கல்யாணம் பண்ணி இருக்க வேண்டியதானே. இப்பதான் LGBTக்குலாம் எல்லாம் அலோவ் பண்றாங்களே. நல்லா தான் ஒன்னுலையே ஒன்னா நல்லா தான் இருந்தது. அதுதான் எனக்கும் இருக்காளுங்க, ஒரு 2-3 பேர்லாம் இருக்காளுங்க. அவ மனசும் என் மனசும் நல்லா ஒத்து போகும். நாங்களாம் கல்யாணம் பண்ணியிருந்தா இந்நேரம் ஓஹோன்னு வாழ்ந்திருப்போம், பெஸ்ட் கப்பலா இருந்திருப்போம். சிரிக்காதன்னு சொல்லிட்டேன். ஒண்ணு இப்ப முடிவு பண்ணு, அவன் கூட அத்துட்டு என் கூட வந்து வாழ்றதுனா வாழு, இல்லன்னா நீ அவனையே கல்யாணம் பண்ணிக்க. நான் வந்து பரவாயில்லன்னு அனுப்பி வச்சேன். பண்ணவன பண்ண முடியுமா? பண்ண மாட்டியே? பண்ணிடலாம். சரியா? இப்ப அவன்கிட்ட போய் உனக்காக வந்து என் முன்னாட்டியை பிளாக் பண்றேன்னு பண்ணவன் தானே நீ? இப்படி பேசுற? இங்க பாரு, இப்பெல்லாம் நீ எதுவுமே சொல்றத கேக்குறது இல்ல. டிவி பாக்குற, ஃப்ரெண்ட்ஸோட ஊர் சுத்துற, என்ன பொய்யா புழுவிட்டு திரியிற. நீ உன் லைஃப பாத்துக்கோ, என் லைஃப நான் பாத்துக்கிறேன். இன்னுமே உன் கூட என்னால வாழ முடியாது.
ஏய் 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 இங்க வாடி. ஏய் இங்க வா. என்ன 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 என்னன்ற இங்க வா. நீங்க வா. என்னத்துக்கு வரணும்? நீங்க வா சொல்றேன் வா. என்ன இப்ப என்ன இடத்துக்கு கூப்பிடுற? மன்னிச்சிருப்பா. போகாத. சரியா பாத்துக்கலாம். போங்க. பெண்ணத்து கோமா கூட்டிட்டு கெஞ்சிட்டு இருக்க. சரி விடு அது என்ன விடு. இனிமே ஒழுங்கா இருப்பியா? மேக்கப் செட்லாம் வாங்கி தருவியா? Dress 10,000 ரூபாய்க்கு வாங்கி தருவியா? சொன்ன பேச்செல்லாம் கேப்பியா? சமைப்பியா? துவைப்பியா? சரி பண்றேன். சரி இருக்கேன். நரேனா இங்க வா. சொல்லடி. எனக்கு ஒரு டவுட்டுடா. கேளு. ஏன்னா லவ் பண்ணும்போது அடிக்கடி கோயிலுக்குலாம் போவேன். வீக்லி ஒன்ஸ் கோயிலுக்கு போறேன்னு சொல்லுவேன். அப்பப்போ வந்து சாமிக்கெல்லாம் வந்து பூஜை பண்ணி எனக்கு வீடியோலாம் அனுப்புவேன். இப்போ நீ சாமியும் கும்பிட்றதுல கோயிலுக்கு போறதுல நான் கூப்பிட்டாலும் ஐயோ ஆள விட்றா சாமின்ட்டு ஓடிடு. என்ன காரணம்? அது நீ வந்ததுல இருந்தா போறது. நான் வந்ததுல இருந்தா? ஏன் நான் வீட்லயே ஒரு சாமி இருக்கும்போது எதுக்கு கோயிலுக்குன்றியா? போடா. உன்னை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் அந்த சாமி மேலக்க நம்பிக்கையே போயிருச்சு. அதனாலதான் போறது. நிறைய நான் பிஸ்னஸ் ஆரம்பிக்கலான் இருக்கேன்டா. பிஸ்னஸ் ஆரம்பிச்சு இந்த குடும்பத்தையே வந்து நிலைநாட்டி நிறுத்தலான் இருக்கேன். நீ ஒன்று நட்டமா நிறுத்த வேணாம், அதை நான் பார்த்துக்கிறேன். நீ கீழே கவுக்காம இருந்தாலே போதும். சரியா? என்னைய வந்து மட்டன் தட்டியே பேசாத நிறைய. இப்போ பொட்டிக்கு ஆரம்பிச்சோன்னு வையேன், விதவிதமா சேலை எல்லாம் கட்டி இப்படி அங்கிட்டு இங்கிட்டு நம்ம சேனல் வச்சிருக்கோம். அதில் வந்து நான் அப்படி அழகா இப்படி போட்டுட்டு இப்படி நடந்து அதை வந்து இங்கே பாருங்க இது வந்து முந்தானி, இது வந்து பிளவுஸ் அப்படின்னு வந்து வீடியோ போட்டோன்னா அது வந்து 1000 ரூபா சேலையை வந்து 1200, ஆனால் உங்களுக்கு 1000 ரூபாய்க்கு தரும் அப்படின்னு வந்து சொல்லி இப்படி போட்டு நடந்தோன்னு வையேன், அப்படி பிச்சுக்கிட்டு போயிரும்டா. பொட்டிக்கு ஆரம்பிக்கலாமா? நல்லா பிச்சுக்கிட்டு போகும். என்ன பிச்சுக்கிட்டு போகும்? சரி அது பிடிக்கலையா விடு. மேக்கப் பிரைடல்லாம் தெரியுமா? அப்படியே ஒரு பிரைடலுக்கே வந்து கல்யாணத்துக்கு வந்து 10,000, அதுக்கப்புறம் வந்து ரிசப்ஷனு, அதுக்கப்புறம் விருந்து, அப்புறம் மாப்பிள்ளைக்கு மேக்கப், அப்புறம் அவங்க சொந்தக்காரங்களாம் வருவாங்க, அவங்களுக்குலாம் கொஞ்சம் அப்படியே டச்சப், அது இதுன்ட்டு அப்படியே கோடியா சம்பாதிக்கலாம்டா. பிரைடல் மேக்கப்பான ஸ்டார்ட் பண்ணிடலாமா? நீ எனக்கு போட்டு விட்டியே அந்த லட்சணத்துல தான் நீ போடுது. சரி அது வராதா? சரி விடு. ஆரி அப்படியே சிக்கு 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 சிக்குன்னு ஆரி பிளவுஸ் தைக்கிறாங்க பத்தியா? அதெல்லாம் வந்து ஒரு பிளவுஸ் 33,000 ரூபாய் வரைக்கும் போகுதாமா. 5,000 ஆரம்பிச்சு. ஆமா, யாருமே வந்து தைக்க மாட்டாங்கலாம், பயப்படாத. நம்ம சொந்தக்காரங்களே வந்து இப்போ எங்க அக்கா உங்க அக்கா அப்படியே நிறைய பேர் இருக்காங்களே, அவங்களுக்குலாம் சொந்தக்காரங்களுக்குலாம் தைச்சு கொடுத்தாவே நல்லா சம்பாரிச்சிடலாம். அப்படியே நல்லா கிளின்னு கொடுத்துருவாங்க. சரி அது விடு. இப்போ வந்து சட்டியில் வந்து எண்ணெயை ஊற்றி காய்ச்சி அப்படி கூந்தல் வளருது அப்படின்ட்டு நிறைய பேர் இப்படி முடிய போட்டுலாம் நிற்பாங்கல்ல, வரிசையா ஆம்பளை பொம்பளை எல்லாம் நிற்பாங்க. எது பொம்பளைனே தெரியாது. அந்த மாதிரி வந்து அதையும் இதையும் போட்டு என்ன போடுறோன்னு வந்து மக்களுக்கு தெரியவா போகுது. அதையும் இதையும் போட்டு அடுப்பில் ஊற்றி காய்ச்சி அப்படியே கருகருன்னு முடி என்னைய மாதிரி வளரும் அப்படின்னு சொல்லிட்டு போடலாம். சரியா? ஆயில் பிஸ்னஸ். முதல்ல நீ உனக்கு எண்ணெயை தேய் காய்ச்சி, சரியா? இந்த செம்மட்டையெல்லாம் கருப்பாகுதான்னு பார்க்கலாம், அதுக்கப்புறம் விற்கலாம். அதெல்லாம் ஆகாது. எவன் வந்து ஆகிற மாதிரி விற்கிறியான்? நீ வந்து கன்சிஸ்டண்டா வந்து போட்டுட்டே இருக்கணும். ஒரு 30 வருஷம் போட்டிங்கன்னா ஆகும்னு சொல்லலாம். 30 வருஷத்துக்கு அப்புறம் அதுக்குள்ள அவங்க செத்து போயிடுவாங்க. அப்படிதான் பிசினஸ்லாம் நடக்குது. உனக்கு தெரிய மாட்டேங்குது. சரி விடு, அதுவும் உனக்கு ஒத்து போகலையா? ரெசின் ஆர்ட். ரெசின் அப்படியே ஊத்தி உன்னை அப்படியே புதைச்சிருவோம். நான் வந்து உனக்கு எதுவுமே பண்ணக்கூடாது, நல்ல யங் ஆண்டர்பிரினரா ஆயிருவேனோ அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு பொறாம. உன்னை கல்யாணம் பண்ணாட்டி நான் ஓகோன்னு வந்திருப்பேன். கல்யாணம் பண்ணனால இப்ப என்ன அடுப்புங்கரையிலேயே போட்டு அப்படியே அமுக்குற. எனக்கு தெரிஞ்சு போச்சு என் வாழ்க்கை இப்படிதான் இருக்கணும்னு எழுதி இருக்குது. விடு, நான் எதுவுமே பண்ணல, விடு. ஐயோ, இது வேற முக்காடை போட்டு வருது. நம்ம தலையில துண்ணு போட வச்சிருமே. வரும்போது ஆடிட்டு வருது, என்ன பார்த்தோன்னே நேரா போகுது. சரியில்லையே ஒன்றும். வா வா. இன்னும் அங்க இருந்து இப்படி வந்து என்னைய பார்த்தோன்னே அப்படியே இப்படி நடந்து போயிட்டு இருக்கிற. அதெல்லாம் இல்லையே. அதெல்லாம் இல்லையே. அவுது என்ன உரியறீங்க? வா வா. எதை பிடிக்கிறதுக்கு வாங்க. எசப்பா முடி ஒண்ணுதான் இருக்கு. ஊது. பிடிச்சிருக்கியா? அரே நீங்க வா, நோட்டோட வா. இந்த மாச கணக்கு என்னன்னு எழுதிடலாம். ஓகே குடு. நான் எழுதுறேன், சொல்லு. போன மாசம் சம்பளம் எவ்வளவு வந்துச்சு? எவ்வளோ வந்துச்சு? ஓகே. அதுல கரண்ட் பில் எவ்வளோ? கரண்ட் பில் எவ்வளோ? ஓகே. வீட்டு வாடகை? வீட்டு வாடகை சரி. மளிகை ஜாமான் எவ்வளோ? சரி. வேற என்ன? குடு, உன் ஃபோனை குடு. ஃபோனில் தான் அத்தனை ஹிஸ்ட்ரியும் இருக்கும். என்ன இங்கே தான் இருக்கா? இங்கே பாரு, என்ன ஒரே டிரான்சாக்ஷனாக இருக்குது. இங்கே பாரு, இதில் தான் அத்தனை கணக்கும் இருக்கும் போல. என்ன 18 ரூபாயா போயிருக்குது?
அது ஒன்றும் இல்லடி, 18 ரூபாய்க்கு டீ குடிப்பேன். டீ 18 ரூபா ஆக்கிட்டாங்களா? ஆமா 18 ரூபா. டெய்லி குடிப்பியா? ஆமா. காலையில ஒண்ணு, மதியானம் ஒண்ணு, சாயந்தரம் ஒண்ணு, ஒரு நாளைக்கு 3ஆ? ஆமா ஹெல்த்தியான டீ, அதனால தான் 18 ரூபா. அது அப்புறம் சாயந்தரம் வந்துட்டு வேற திருப்பி என்ன டீ போட சொல்ற? அது 4வது டீ, அது வந்து ரெகுலரா குடிக்கிறது. அது அப்படிதான். சரி ஓகே. அடுத்து இது என்ன 2000 ரூபா யாருக்கு போயிருக்கு? அது உனக்கு தான். அன்னைக்கு ஹாஸ்பிட்டல் போனோம்ல, உனக்கு உடம்பு சரியில்லைன்னு, அன்னைக்கு செலவானது. அந்த ஓ அப்பா ஆஸ்பத்திரிக்கு வந்து 2000 ரூபா செலவானது வந்து இப்ப சொல்லி காட்டுற. இந்த ஆஸ்பத்திரி கணக்குலாம் ஒரு கணக்குல எடுத்துக்கிறேன், அசிங்கமா இல்ல உனக்கு? உனக்கு அசிங்கமா இல்லையா? இப்ப நீ தானே கணக்கு எழுத சொன்ன. கணக்கு எழுத சொன்னா நீ பண்ண செலவெல்லாம் சொல்லு. ஆஸ்பத்திரி கணக்குலாம் சேர்க்காத, இதெல்லாம் வந்து அத்தியாவசிய தேவை. அதெல்லாம் நீ சொல்லி காட்டுவேன்னு நான் நினைச்சு கூட பாக்கல நிறையன்னு. ஒன்னும் தேவை கிடையாது. இதுக்கு தான் உங்ககிட்ட வாங்குறதே இல்லை. எங்க அப்பா கிட்ட சொல்லி நான் ஜிபே பண்ண சொல்லிடுறேன். சரி விடு நான் எழுதல. அது சரியா எழுதல. சரி இது என்ன 1500? அது உனக்கு ட்ரெஸ் எடுத்தது. எனக்கு ட்ரெஸ் எடுத்தமா? சரி பொங்கல்லாம் வந்துச்சு, தீபாவளிலாம் வந்துச்சு, ட்ரெஸ் எடுத்தேன். சரி அது எழுதிக்கிறேன். இது என்ன கீழே வரிசையா எல்லாம் இன்னும் முன்னாடி 18 இருந்துச்சு, இடையில 1000, 2000, 3000, 4000 போயிட்டு. அதெல்லாம் நீ ட்ரெஸ் எடுத்ததுதான். எல்லாத்தையும் அது கணக்கு எழுதணும். எவ்வளோ ஆயிருக்கு பாருங்க. ஒரு மாசத்துக்கு எத்தனை ட்ரெஸ் எடுத்தா எப்படி நம்மளுக்கு கணக்கு சரியா வரும் சொல்லு. ஒரு மாசத்துக்கு இவ்வளோ ட்ரெஸ் எடுக்கிறேன். இப்போ தண்ணி, உணவு, உடை 3 வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுல வந்து கணக்கெல்லாம் வச்சுக்காத சரியா? அதனால உடையெல்லாம் முக்கியன்றதுக்காக எடுத்திருக்கேன். இதெல்லாம் கணக்குல சேர்க்காத. நீ என்ன செலவு பண்ண? கணக்குல சேர்த்தா நான் செலவு பண்ணவே இல்லையே. 1 ரூபா செலவு பண்ணேன். 18 போயிருக்கேன். அதுக்கு எவ்வளவு வருது? ஒரு 1000 ரூபா வந்துருமா? அது தேவையில்லாத செலவு நிறைய. ஓ அது தேவையில்லாத செலவு. மாசத்துக்கு 4 ட்ரெஸ் எடுக்கிறது அத்தியாவசியம். சரி ஓகே. எங்க அப்பா கிட்ட ஜிபே பண்ண சொல்லிடுறேன் நான். சரி விடு அதையும் எழுதல. இப்ப நான் பண்ண கணக்கு மட்டும்தான் வேணும் உனக்கு, அவ்வளவுதானே? 1500 ரூபா வந்து போதுமா? 1500 ரூபா உனக்கு என்னத்துக்கு? டீ குடிச்ச செலவு, அவ்வளவுதான். இன்னும் குறை இவ்வளவு செலவெல்லாம் நீ பண்ணேன்னா குடும்பத்தை வந்து ஓட்ட முடியாது. நான் வேணா டீ தூள் வாங்கி கொடுத்துறேன். அந்த டீ தூளை நீயே போட்டு கொடு சரியா? நமக்கு ஒண்ணுக்கு தான் செலவு பண்ணிட்டு இருந்தேன். ஜிபேல இருந்தா கணக்கு கேட்கறேன், கையில கொடுத்துட்டு.